ஒரே ஒரு பேட்டிங்க. இன்னைக்கு இந்தியாவே அதிர்ந்து போய்க்குன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு விலை உயர்வால இந்தியா பின்னோக்கி தாங்க போக போகுது அப்படின்னு மக்களே சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலிண்டர் விலை இருக்கு பார்த்தீங்களா, அதாவது வீட்டு உபயோக பொருள் சொல்லப்படுற அந்த சிலிண்டர் விலை அதிகமாயிருக்கு. இன்னைக்கு அதுதான் தமிழ்நாடு உட்பட எல்லா ஸ்டேட்லையும் ஒரு பெரிய பிரச்சனையாவே பார்க்கப்படுதுங்களே. இந்தியாவில் கலால் வரி வந்து பெட்ரோல், டீசல் பிளஸ் வீட்டு உபயோக பொருள் சொல்லப்படுற சிலிண்டருக்கும் அதிகமாக்கியிருக்காங்க. இந்த கலால் வரி அதிகமானதுலேருந்தே இந்த சிலிண்டரோட விலையும் அதிகமாயிருக்கு. முதல்ல கலால் வரி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கலால் வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள உற்பத்தி செய்யப்படுற பொருளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டால விதிக்கப்படுற ஒரு வரி தான் இந்த கலால் வரியே. இந்த கலால் வரி வந்து இந்த பெட்ரோல், டீசல், அப்புறம் வீட்டு உபயோக பொருள் சொல்லப்படுற இந்த சிலிண்டரு, அப்புறம் வணிகத்துக்காக யூஸ் பண்றோமே சிலிண்டர், அது கூட இது விதிப்பாங்க. அதுக்கெல்லாம் விதிக்கப்படுற ஒரு வரி தான் இந்த கலால் வரியே. இந்த கலால் வரியை சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலிண்டருக்கு அதிகமாக்கியிருக்காங்க. அதனால சிலிண்டர் விலையும் அதிகமாயிருக்கு. இதுக்கிடையில வந்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னா, வீட்டு உபயோக பொருளுக்கு பயன்படுற சிலிண்டரோட விலை அதிகமாக போகுது, ஏன்னா ஒரு 50 ரூபாய் அதிகமாக்குறோம் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுக்கு என்னன்னா அவரும் விளக்கம் சொல்றாரு. நாங்க இந்த விலை உயர்வை வந்து நாங்க கொண்டு வரோம் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து சிலிண்டரோட விலை வந்து நாங்க கம்மியா கொடுத்துட்டு இருந்தோம். அது வந்து இந்திய கவர்மெண்ட்டுக்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்துருக்கு. அந்த நஷ்டத்தை ஈடு செய்ததுக்காக தான் நாங்க இன்னைக்கு வந்து சிலிண்டரோட விலை அதிகமாக்குறோம், எவ்வளவுனா 50 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே வந்து இந்த எண்ணெய் நிறுவனம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கேஸ் விலையை ஏத்துவாங்க. என்னன்னு கேட்டா, கச்சா எண்ணெயோட விலை அதிகமாச்சுங்க, அதனால கேஸ் விலையோட உயர்வை நாங்க அதிகமாக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களே கம்மி பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு எண்ணெய் நிறுவனம் சொல்றாங்க, எங்களுக்கு இது பெரிய நஷ்டமா பார்க்கப்படுது, அதனாலதான் நாங்க கேஸ் விலையை நாங்க அதிகமாக்குறோம் அப்படின்னு தனியார் நிறுவனங்களும் சொல்றாங்க. இப்ப இந்த கேஸ் விலை அதிகமாக்கிருக்காங்கல்ல, இதோட விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 50 ரூபா அதிகமாக்கிருக்காங்க. இப்ப நீங்க கேட்கலாம், என்னங்க வெறும் 50 ரூபா தானங்க அதிகமாயிருக்கு, அது என்னங்க பெரிய பிரச்சனை வரப்போகுது, அது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு ஒரு சில மக்கள் கேட்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் ஒரு மனிதனோட அடிப்படை கூலி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான் இருக்கு. சாதாரண ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு 200 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிக்கணும், அது வேற. ஆனா இன்னி வரைக்குமே சரி, ஒரு மனுஷனோட அடிப்படை கூலின்னு பார்த்தாலே 50 ரூபா தான். அப்ப அந்த 50 ரூபா வாங்குறவன் எப்படி இந்த கேஸ் விலையெல்லாம் சமாளிக்க முடியும்? அதனாலதான் மக்கள் வந்து ஒரு கொந்தளிப்புல இருக்கிறாங்க. இந்த கேஸ் விலை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். இப்ப இந்த கேஸ் விலை வந்து அதிகமா இருக்காங்களே, இதனால இந்தியாவில் விற்கப்படுற கேஸோட விலை வந்து அதிகமாகும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த உயர்வு வர்றதுக்கு முன்னாடி கேஸோட விலை பார்த்தீங்கன்னா 818 ரூபா. இப்போ இந்த புதிய கேஸ் விலை வந்த பிறகு 868 ரூபாய்க்கு விற்கப்படும். அதுமாதிரி இந்த உஜ்வலா ஒரு திட்டம் ஒன்று இருக்கு. அந்த திட்டத்தின் கீழே சில பேர் வந்து கேஸ் வாங்குவாங்க. அவங்களுக்குலாம் கேஸ் விலை கம்மி தான். ஆனா இப்போ அவங்களுக்கு 50 ரூபா அதிகமாக இருக்கு. பழைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 500 ரூபாய். இந்த கேஸ் விலை அதிகமானதுனால அவங்களுக்கு 550 ரூபாய். இந்த கேஸ் விலை அதிகமானதுனால இந்த அளவுக்கு எல்லா மக்களும் வந்து கஷ்டப்படக்கூடிய நிலைமை வந்திருக்கு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. ஓகே, இப்போ கேஸ் விலை அதிகமாக இருக்குல்ல, இப்போ இதை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த கேஸ் நீங்க அதிகமாக்கி இருக்கீங்களே, இதனால வந்து இந்த உயர்ந்த மட்டத்தில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. எங்களை போன்ற நடுநிலையில் இருக்கிறவங்க, அப்புறம் வறுமை கோட்டி கீழே இருக்கவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இப்போ வந்து சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து காலையில் வந்து ஒரு கொளுத்து வேலைக்கோ ஏதோ ஒரு வேலைக்கு போகிறான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு 4 லிட்டர் சாப்பிட்டு போவான். ஒரு 4 லிட்டர் எவ்வளோ இருக்கும், 20 ரூபா இல்லை 25 ரூபா இருக்கும். இந்த கேஸ் அதிகமானதுனால அந்த ஹோட்டல்காரர் பார்த்தீங்களா, அவங்களும் விலை அதிகமாக்குவாங்க. அப்போ 25 ரூபாய் விற்கப்பட்ட ஒரு இட்லி 30 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்போ அந்த 5 ரூபா அதிகமாகுது. இது மாதிரி அடிப்படை மக்களோட விலையெல்லாம் வந்து அதிகமாகும். இது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு மக்கள் ஒரு தரப்புல சொல்றாங்க. ஓகே, இது அரசியல் தலைவர்கள் எப்படி பாக்குறாங்க பார்த்தீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மீடியா சைட்ல வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சிற மாதிரி இருக்கு இந்த ஒரு விலை உயர்வு. ஏற்கனவே மக்கள் வந்து விலைவாசி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வேற இன்னும் இந்த கேஸ் விலை அதிகமாக்குறேன்னு சொல்லி பண்றீங்களே, இது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. இப்போ நீங்களே கேஸ் விலை அதிகமாக்குவீங்க, அப்புறம் எலெக்ஷன் வர டைம்ல பார்த்து நீங்களே கம்மி பண்ணுவீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு குடிமகனோட வீட்டில் அடுப்பு எரியலாம், ஆனா வயிறு எரியலாமா, அந்த ஒரு விஷயத்தை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுது அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த மோடி அரசு இருக்குல்ல, அது எப்படிப்பட்ட அரசுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷங்கிட்ட இருந்து எவ்வளவு கடைசி வரைக்கும் காசை புடுங்க முடியுமோ அந்த அளவுக்கு புடுங்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ நீங்க கேஸ் விலை அதிகமாக்கிருக்கீங்களே, இதுவும் அதைத்தான் சொல்லுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதே தமிழ்நாட்டில் இருக்க மற்ற கட்சிகள் இதே விஷயத்த முன் வைக்கிறாங்களே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் விலை தயவு செஞ்சு குறைங்க, இந்த கேஸ் விலை அதிகமானதுனால சாமானிய மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு. ஓகே மக்களே, இப்போ கேஸ் விலை அதிகமாயிருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனை தான் மக்களால் பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இது மாதிரி பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இன்னொன்று லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.